அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலகீனமான ஈமானிற்கும் குறைவான நம்பிக்கைக்கும் அடையாளங்கள். மனிதர் அனுபவிக்கும் சிரமம், துன்பம், கஷ்டம் போன்றவற்றைப் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். ஆகவே நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிகப் பெரும் கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம். அல் குர்ஆன் சூரா 37 வசனம் 76. ஸ்வர்க்கத்தின் ஜோதியாம் நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டு அல்லாஹும் மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 2442 ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துன்பம் நேரும்போது, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று ஓதுவார்கள். பொருள்: கண்ணியமிக்கவனும் பொறுமைமிக்கவனுமாகிய அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை. மாபெரும் அரியணையின் அதிபதியான் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியணையின் அதிபதியுமான அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் எண் 3346 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஓர் அரபு கோத்திரத்திற்குச் சொந்தமான கருப்பு நிற அடிமை பெண் ஒருத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு பள்ளிவாசலில் சிறிய தங்கும் அறையொன்று இருந்தது. அவள் எங்களிடம் வந்து பேசிக் கொண்டிருப்பாள். அவள் பேசி முடிக்கும்போது, அரை அணை தோள்பட்டிகை நாள் எம் இறைவனின் விந்தைகளில் ஒன்றாகும் என்று பாடுவாள். இவ்வாறு அவள் அதிகமாகப் பாடுவதைக் கேட்ட நான், அரை அணை தோள்பட்டிகை நாள் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள் சொன்னாள், என் எஜமானியர் குடும்பத்தில் ஒருவருக்குரிய சிறுமி ஒருத்தி மணப்பெண்ணாக இருந்ததால் பதனிடப்பட்ட தோலால் ஆன சிவப்பு அரையணை தோள்பட்டிகை ஒன்றை அணிந்து கொண்டு குளியலறைக்குச் சென்றாள். அப்போது அந்த பட்டிகை எதிர்பாராத விதமாக அவளிடமிருந்து கழன்றுவிட, அதை ஒரு பருந்து இறைச்சி என்று நினைத்து கவ்வி எடுத்துச் சென்றுவிட்டது. என் எஜமானிகள் நான் தான் அதை திருடிவிட்டேன் என்று என் மீது குற்றம் சாட்டி என்னை சித்திரவதை செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் என் பிறவி உறுப்பையும் சோதனையிட்டார்கள். அவர்கள் என்னை சூழ்ந்திருக்க நான் கடும் வேதனையில் துடித்தபடி இருந்தபோது அந்த பருந்து நமது தலைகளுக்கு நேராக வந்து அந்த பட்டிகையை கீழே போட்டது. அப்போது அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது நான் அவர்களிடம், நான் குற்றமற்றவளாயிருக்க நான் திருடிவிட்டேன் என்று குற்றம் சாட்டிய அந்த பட்டிகைதான் இது என்று சொன்னேன். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள். ஆதார நூல் புகாரி 3338 ஹதீஸ். இத்தகைய பண்புகள் பலகீனமான மார்க்கப்பற்றிற்கும் குறைவான நம்பிக்கைக்கும் அடையாளமாகும்.